நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ஏஎம் சீனிவாசன். இது வரைக்கும் விண்டேஜ் புல்லட் CD100 இதை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து வீடு சிக்மெண்ட்டுக்கு வந்திருக்குங்க. ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீடு வாங்குறதுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வீடு வாங்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வீடு வாங்கணும், எதெல்லாம் இருக்குது, வசதி இருக்குன்னு நினைச்சு வாங்குங்கிற ஒரு வகையெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதன்படி நம்ம என்னென்ன இருக்கணுங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பொதுவாக ஒரு வீடு வாங்குறவங்க அந்த வீடு வந்து நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறதா, நம்ம நினைச்ச மாதிரி வசதி இருக்குதான்னு முன்னாடி திட்டம் போட்டுக்கணும். அதாவது நமக்கு எத்தனை பெட்ரூம் வேணும், நம்ம ஃபேமிலியோடைய சூழ்நிலை பொறுத்து எத்தனை பேர்த்துக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, வீடு வாங்குறது வந்து நம்மளுடைய ஃபைனான்ஸ் பட்ஜெட்டுக்கு கம்ஃபர்ட்டா இருக்க மாதிரி இருக்கணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து நம்ம வாங்கிட்டோம், உடனே விற்கணும் அப்படின்னா முடிட்டா சேல் ஆகிற மாதிரி இடமா இருக்கணும், அதுவும் பார்த்துக்கணுங்க. ஸோ தண்ணி வசதி நல்லா இருக்குதான்னு பார்க்கணுங்க. இந்த வசதிகள்லாம் இருந்ததுனாவே நமக்கு வந்து நம்ம குடியிருப்புக்கு தகுந்ததாக இருக்குங்க. அதே பக்கத்தில் சுற்றி வீடுகள்லாம் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 ஆஸ்பெக்ட் வந்து நாமளே தேர்ந்தெடுத்து இதெல்லாம் நமக்கு வேணும்னு நினச்சி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் எப்படா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மனநிலை உருவாகுங்க. அதை விட்டு போன இடம் பிடிக்கலைன்னா அந்த வீட்டுக்கு ஐயோ எப்படா வீட்டுக்கு விட்டு வெளியே போகலாங்கிற சூழ்நிலை உருவாகக்கூடாது. அந்த வீட்டுக்கு எப்படா போகுங்கிற மனநிலை இருந்தால் தான் அந்த வீடு நமக்கு செட் ஆகும். ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கிட்டுங்க ஒரு வேலை செய்கிற ஏதாவது ஒரு பக்கமாக இருக்கும். அவங்க வேலை குடியிருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான். இரவு நேரம் லேட் ஆச்சுன்னா போகிறது சூழ்நிலை வந்து முடியாமல் போகும். அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தொலைவாக இருக்குது, நம்ம வாங்கிட்டு தெரியாம வாங்கிட்டு பக்கத்துல இருந்து நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. அதனால தான் வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த இடத்துல வீடு வாங்கணும், நமக்கு இமீடியட்டாக போகக்கூடிய வழிகள் எங்கே, நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடிய வழிகளில் இமீடியட்டாக போகணும், எந்த இடத்துல வாங்கினா கரெக்டாக இருக்குங்கிறத இந்த நிலைப்பாடு வந்து மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம தேர்ந்தெடுத்த வீடு வாங்கணுங்க. அதே மாதிரி வீடு கொஞ்சம் தரமான பில்டர் கட்டின வீடு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சொன்ன வீடு இதுதாங்க, கீழேயும் மேலேயும் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க. வீட்டோட இடத்தோடைய அளவு, வீட்டினுடைய அளவுகள் நீங்கள் அதை பார்த்துங்க. இது ரோடு ஸ்பேஸ் பக்காவாக இருக்குங்க. சுற்றி வீடு இருக்கும், உங்களுக்கு வீடு நிறைந்த பகுதிகள். ஸோ உங்களுக்கு அதை பற்றி மக்களுக்கு எப்பயும் நடமாட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாம் இருக்குங்க. எனி டைம் நைட்டெல்லாம் இருட்டு இருக்காதுங்க. பக்கத்தில் இன்னொரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் லைட்டு வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய வீடுங்க, இடங்க. இது வந்து நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு இந்த வீடு தாங்க. கீழே வந்து போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங்கோட இருக்குதுங்க. மேலே வந்து கேரளா டைப் ஹவுஸுங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸுங்க. ஒரு காரு 3 பைக் நிறுத்தலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. சுற்றியும் காற்றோட ஜன்னலுக்கு காற்றோட்டல் மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்குதுங்க. ரெண்டு கேப் இருக்குங்க. ஹாலுடைய அளவு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, பார்த்துங்க. ஹாலில் இருந்து அப்படியே நீங்கள் படிக்கட்டில் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்குங்க. ஹாலுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது சாமி ரூம் தனியாக, பூஜை ரூம் தனியாக இருக்குதுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் கபோர்டு ஒர்க்கு, ஃபுல்லு கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்குங்க. மேலே இங்கே கபோர்டு ஒர்க்கோட இருக்குதுங்க. சாமி ரூம் உங்களுக்கு தனியாக இருக்குங்க. இது ஹால் நம்பர் 1. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்குங்க. இது வெஸ்டர்ன் வென்டிலேஷன் ஷவர் மிக்சர் வால்வுங்க. இது வந்து பெட்ரூம்ங்க, கீழே ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. ஹாலு கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம். அடுத்தது மேலே போகலாங்க. உள்ளே இருந்து போகிற மாதிரி படிக்கிட்டுங்க. அதான் வெளிச்சம் ஃபுல்லாக வீட்டு இருக்கிற மாதிரி நல்லா லாங் வால் கொடுத்து டிசைனிங் வால் பண்ணிக்கிறாங்க. எஸ்எஸ்ல ஸ்டெப்ஸ் வால்ஸ் கொடுத்துருக்காங்க.
கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹால், சேம் கீழே இருக்க மாதிரி ஒரு ஹாலுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சேம் அதே மாதிரி தாங்க, அதே சேம் எக்ஸ்டென்ஷன், அதே கபோர்ட் ஒர்க் பார்ட்டிஷன்ஸ்லாம். சேம் வெஸ்டர்ன் டைப் தாங்க. டாப்பா ஷிஃப்ட் அவுட் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு 12x16 சைஸில் பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ஓடு போட்டுங்க, காட்டாட்டமாக வெளியே உட்காந்துக்கிற மாதிரிங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கணும், நல்ல அருமையான இடங்க, வீடுங்க இது. இங்கே மேலே செப்பரேட்டாக துவைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறீங்க. இது மேலே படிக்கட்டுங்க, அதுக்கு மேலே வந்து சின்டெக்ஸ் தொட்டி வச்சுருக்கீங்க. ஸோ பக்கத்தில் புதிய வீடுகள், பழைய வீடுகள் மற்றும் போக்குவரத்து வசதியோடு நல்லா இருக்குங்க. இங்கேருந்து திண்டல் பார்த்தீங்கன்னா வாக்கப் டிஸ்டன்ஸாக இருக்குங்க. அதாவது டிபிவிபி ஸ்கூல்